Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3ல இருந்து 6th क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Check whether the given fractions are equivalent. கீழ இந்த fractions வந்து கொடுத்திருக்காங்கல்ல, இத வந்து நம்ம வந்து செக் பண்ணனும். இது வந்து ஈக்குவிவேலண்டா இருக்கா அப்படினு. ஈக்குவிவேலண்ட் அப்படினா இந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவலா வந்து இருக்கான்னு அர்த்தம். இப்போ இந்த நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 5/9 and 30/54. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு சைடில் இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதோட நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும், இதோட இதை மல்டிப்ளை வந்து பண்ணணும். நமக்கு என்ன இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, we have 5 into 54. 5 into 54 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 270 வந்து வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த டிஜிட் வந்து 9 into 30. 9 into 30 நீங்கள் பண்ணும் போதும் 270 தான் வரும். 9 3s 27, 0 வந்து இங்கே வந்துருச்சு. ரெண்டு ஃப்ராக்ஷனோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் வந்து பண்ணியிருக்கோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூஸும் வந்து ஒரே மாதிரியானதாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி எழுதணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இதோட கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, அதனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவிவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். therefore given fractions கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவிவலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆர் ஈக்குவிவலண்ட். இது புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது வந்து பி பார்ட் வந்து பார்த்துக்கலாம். பியில் வந்து 3/10 12/50 வந்து கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ இதையும் சேம் ப்ரீவியஸ் இந்த ஆப்ஷன் மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை வந்து எழுதிக்கங்க. we have என்ன நம்பர், இது வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா 3 into 50, 3 5s 15, 0 150. நெக்ஸ்ட்டு 10 into 12. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 தான் வரும். 12 1s 12, 0 வந்து as it is வந்துடும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்து சேமாக இல்லாதனால இது வந்து ஈக்குவேலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். கிராஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாதனால therefore given fraction are not equivalent. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லாதனால இது வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்தது சி ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து 7/13 and 5/11 வந்து கொடுத்துருக்காங்களா, இதையும் சேம் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா we have இது ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 7 into 11 மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன்னா 7 into 11 பண்ணிங்கன்னா 77. 13 into 5 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 65 வந்து உங்களுக்கு வரும். ரெண்டு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கிறதுனால இதுவும் வந்து நமக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அதை சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி வந்து காமிங்க. கிராஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். கிராஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஈக்குவல் வேல்யூவாக வந்து வரலை, அதனால இதை வந்து நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்ல வந்து முடியாது. இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதி காமிங்க, அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக வந்து எக்ஸாம்ஸில் இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் நாட் ஈக்குவிவேலண்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.3லேருந்து 6th क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.